ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு அழகான கதை, கவிதையோட மீட் பண்றோம் வாங்க. அது என்ன கதை, கவிதைங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நாம பார்க்குறது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்க. ரொம்பவே பாசமாவும், நேசமாவும் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இவங்கள மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேர் இருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அதாவது விட்டு குடுக்குறதுல யார் முதல்ல விட்டு குடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்தது. அவ்வளோ பாசமா இருந்தாங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அதாவது ஜாலின்னா சும்மா இல்லங்க. எங்கேயாட்டும் சுத்துறதுல இருந்து, வீட்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவங்கவங்க சந்தோஷத்த வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி வெளிய போறதா இருந்தா, சாதாரண இடத்துக்குலாம் போமாட்டாங்க. அதாவது பெரிய பெரிய மலைகள், அப்படி அவங்களுக்கு பிடிச்ச இயற்கையான இடத்துல சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 பேரும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை? அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஆசையா நிறைவேத்திக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சந்தோஷமான வாழ்க்கையில மேலும் சந்தோஷத்த கூட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. அது என்ன விஷயம்னா, அவங்க மாசமா இருந்தாங்க. அந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷமானாங்க. அவரு சும்மாவே மனைவிய தாங்குவாரு. இப்ப சும்மா விடுவாரா? தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாரி அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு சத்தானது ஏதாச்சும் செஞ்சு குடுத்துட்டே இருந்தாரு. அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்தாரு. "நீ சாப்பிடாத, நானே சாப்பாடு ஊட்டி விடுறேன்" அப்படி சொல்லி, அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுனால அவங்களே ஒரு குழந்தையா பார்த்துக்கிட்டாரு. அப்படியே அந்த மாசங்கள் ஓடுது. அவங்களுக்கும் பிரெக்னன்ட் டெலிவரி ஆற டைம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. குழந்தையும் நல்லபடியா பொறந்தது. அது என்ன குழந்தைன்னா, பெண் குழந்தை. பெண் குழந்தை அவரோட ஆசை. அதாவது தன்னோட ஒய்ஃப் மாரியே ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசைப்படியே பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தைய கையில வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டாரு, ஆசைப்பட்டாரு. அந்த குழந்தைய கையில வாங்குனோனே அவரு தன்னோட உலகத்தையே மறந்து இன்னொரு உலகத்துக்கு போற மாரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு, பூரிப்படைஞ்சாரு. அந்த குழந்தை அவரோட விரல தொடும்போது பிறவி பலனையே அனுபவிச்ச மாரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு, பூரிப்படைஞ்சாரு. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தையையும், மனைவியும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன ஜாலி தான். அதாவது சும்மாவே சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப குழந்தை வேற வந்துருச்சு. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா, அதிகப்படியான சந்தோஷமா ஆயிடுச்சு அவங்களுக்கு. வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்தாங்க. குழந்தையும் நல்லபடியா வளர்த்தாங்க. இவங்களும் பாசமா இருந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்த ஒரு கவிதையா எழுதுனாங்க. அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். என்னால் கருவாகி, இறைவனால் உருவாகி, இன்ப மகளாகப் பிறந்தாள். அவள் எப்போது விழிப்பாள்? அவள் என்னை எப்போது கண்டு களிப்பாள்? என்று விழி மூடாமல் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அவளின் கைவிரல்கள் என்னைப் பற்ற, அதனால் என் முகம் சந்தோஷத்தில் மெற்ற, அவள் புன்னகைக்கு முன் எந்த புன்னகையும் ஈடாகாது. மென்மைக்கு உண்மை சான்றாகப் பிறந்தாள் என் மகள். அப்படின்னு அவங்க குழந்தைய பத்தி அழகா கவிதை எழுதினாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு கதை, கவிதையோட உங்கள மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.